நடிகர் சசிகுமாரின் குழந்தைகள் நீங்கள் தான் வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க என்ன படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. எப்படி இருக்காங்க? படிக்க வேண்டியதை படித்துக்கொண்டு நன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னு எழுதியிருந்தார். ஏன்னா அவருக்கு நாங்கள் என்ன படிக்கிறோம் தெரியாது அந்த நேரத்தில். 19 ஓவர்னு ஒரு பதில். அது நீ யார் வேணால் சொல்லிட்டு போகலாம். படையப்பா ஷூட்டிங் போது நான் போய் அவர்கிட்ட சொன்னேன். வரினா வந்து நடிகர் சசிகுமாரோட பையன். இப்படியே என்னை பார்த்தார். நீ வந்து சசிகுமாரோட பையனா, அவர் ரொம்ப நல்லவரான், அதனால நான் என்ன சொல்லணும்னா அப்படியே சொல்லிட்டு போயிடுவியா, ஓகே சொல்லிடுவியா. அதாவது அப்பா பேரை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும் போதில் சரி ஓகே அப்படி இன்டெரக்டாக நம்மளை மிரட்டுறாரான்னு தெரில. குறிப்பிட்டு சொல்லணுன்னா எங்களுக்கு வருஷம் எம்ஜிஆர் சாரோட ஆட்கள் வருவாங்க. அவங்க வந்து ஐயா வந்து பசங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க, சும்மா வந்து ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்க அப்படி. நீங்க போய் பார்ப்பீங்க? இல்லை, ஏன் சார்? அக்காவோட ரீசனிங் கேளுங்க. நான் எங்கள் அக்கா என்ன சொல்கிறாங்களோ அதை மீறி எங்கள் பாட்டி பண்ண மாட்டாங்க. ஓகே. இந்த மாதிரி இப்போ இல்லை வேணாம், அப்பா வந்து காங்கிரஸில் தான் இருந்தாங்க, அப்பா இவங்க வந்து இப்போ வேறு இருக்காங்க, நம்ம போனால் அது வந்து அரசியல் இது மாதிரி ஆகிடும், வேணாம் நான் யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அக்கா சொல்லலை. நான் அப்படி சொல்லியிருந்தேன்னா நான் சின்ன பொண்ணு தானடா, தலைமையில் போட்டு போய் பாரு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல. எனக்கு ஒரு தடவை நினைவு இருக்குது. ஏதோ ஒரு வருஷம், எந்த வருஷம் தெரில, திடீர்னு கூட்டிகிட்டு போனாங்க. அன்னை இல்லம் போகிறோம், மாடிக்கு கூட்டிகிட்டு போய் அவர் ரூமில் அவர் மடியில் என்னை படுக்க வச்சுக்கிட்டார் சிவாஜி சார். அக்கா ஒரு நாள் 18 வயசு அதுக்கப்புறம் கூப்பிட்டு போயிட்டு நான் போனேனா அப்படிங்கிற நினைவு கூட எனக்கு இல்லை. இந்த ஃபோட்டோவில் நான் இல்லை, அக்கா மட்டும்தான் இருந்தாங்க. வந்து நகை எல்லாம் திரும்பி கொடுத்தாங்க. அன்னைக்கு பேசிட்டு வந்தது. அப்பா வந்து இதில் தான் ஆர்மியில் தான் இருந்தார், ஏர்ஃபோர்ஸில் இல்லை. பின்னாடி நம்மளும் இந்த மாதிரி ஆர்மிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை ஒன்று இருந்தது. அப்புறம் ஒரு இயர் ப்ராப்ளம் ஒன்று இருந்ததுனால சரி அது கண்டினியூ பண்ண முடியல. இது எதிர்பார்க்காம வந்தது தான் அது, இந்த லைனுக்குள்ளே நான் வந்தது. இப்போ நடுவில் என்னென்னா நான் கொஞ்சம் சேனல் ஹெட்டாக ஒரு 9 வருஷம் போயிட்டேன். ஸோ ஒரு சேனலில் நெட்ஒர்க்கில், பெரிய நெட்ஒர்க், இங்கே ஒரு பெரிய இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நடிகர் சங்கம் ஹெல்ப் பண்ணல, பட் அப்பாவுடைய ரொம்ப க்ளோஸான நண்பர் வந்து நம்ம சிவாஜி ஐயா அவர்கள். உங்களை பற்றி சொல்லுங்க. அவங்க நம்ம அப்பா மறைவுக்கு அப்புறம் அவர் என்ன ஃபீல் பண்ணார்? உங்களை வந்து பார்த்தாரா? இல்லைங்க, அவர் வந்து என்னென்னா ஒரு தடவை பத்திரிக்கையில் இதையும் பேசிக்கிறதுன்னு நினைக்கிறேன், அதில் வந்து கேட்டிருந்தார். நடிகர் சசிகுமாரின் குழந்தைகள் நீங்கள் தான் வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க என்ன படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. எப்படி இருக்காங்க? படிக்க வேண்டியதை படித்துக்கொண்டு நன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னு எழுதியிருந்தார். ஏன்னா அவருக்கு நாங்கள் என்ன படிக்கிறோம் தெரியாது அந்த நேரத்தில். ஓகே. ஆனால் அவர் சொன்னதை பார்த்தா நான் தான் படிக்க வைக்கிறேன்னு சொன்ன மாதிரி ஸ்லாங் இருக்கு. அப்படி நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா எனக்கு அது இல்லை சார், ஸ்லாங் அப்படி படிக்க வேண்டியதை படித்து நன்றாக இருக்கிறார்கள். நான் ஒரு கிளாஸில் படிச்சிருப்பேன், எங்கள் அக்கா ஒரு கிளாஸில் படிச்சுட்டு இருப்பாங்க. என்ன படிக்கிறோங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் பதில் சொல்லணும் அப்படிங்கிறது நல்லா படிக்க வேண்டியதை படிச்சுட்டு நல்லபடியாக இருக்காங்கன்னு 19 ஓவர்னு ஒரு பதில். அது நீ யார் வேணால் சொல்லிட்டு போகலாம். ஊரில் இப்போ அவர் பெரிய அன்றைக்கி வரும்போது பார்த்துட்டு எப்படி இருக்காரு, அவர் நல்லா இருக்காருங்க, அவருக்கு என்னங்க ஜாலியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு போகல. அது மாதிரி 19 ஒரு வார்த்தை. இதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா எங்களுக்கு வருஷம் எப்படியாவது ஒரு தடவையாவது இதில் இந்த ராமவரம் தோட்டத்துலேருந்து ஆட்கள் வருவாங்க. இவர் வந்து ஐயா உங்களுக்கு பசங்களை பார்க்கணுன்னு சொன்னார், எம்ஜிஆர் சாரோட ஆட்கள் வருவாங்க. அவங்க வந்து ஐயா வந்து பசங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க, சும்மா வந்து ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்க அப்படி. நீங்க போய் பார்ப்பீங்க? இல்லை. ஏன் சார்? எங்கள் அக்கா அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். நானே அப்போ சின்ன பிள்ளாடா, எங்கள் அக்காவோட ரீசனிங் கேளுங்க. எங்கள் அக்கா என்ன சொல்கிறாங்களோ அதை மீறி எங்கள் பாட்டி பண்ண மாட்டாங்க. பசங்களுக்கு அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நந்தினி தம்பி, என்ன வீட்டில் தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க, நந்தினி தம்பி தான் அவங்களுக்கு மெயின். அப்படி இருக்கும்போது சொல்லுவாங்க இது இந்த மாதிரி இப்போ இல்லை வேணாம், அப்பா வந்து காங்கிரஸில் தான் இருந்தாங்க, அப்பா இவங்க வந்து இப்போ வேறு இருக்காங்க, நம்ம போனால் அது வந்து அரசியல் இது மாதிரி ஆகிடும், வேணாம் நான் யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அக்கா சொல்லலை. நான் அப்படி சொல்லியிருந்தேன்னா நான் சின்ன பொண்ணு தானடா, தலைமையில் போட்டு போய் பாரு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல. அது என்னென்னா இப்போ நான் வந்து இதுக்கு நடிகர் சங்கத்தோட 75வது வருஷம் விழாவில் நடந்தது. நான் தான் அந்த ஃபுல்லாக ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம், மேக்கிங் அண்ட் இது ஆங்கர் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தது. இந்த ஷோவுக்கு 2 இடத்துல, கோலாலம்பூர் அண்ட் சிங்கப்பூர் 2 இடத்துல நடந்தது. நடக்கும்போது பிரபுவண்ணனை அங்கே மீட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி கோடீஸ்வரன் படம் பூஜை போது அதில் நானும் நடிக்க தான் இருந்தது. படமே நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிரபுவண்ணன் நல்லா பேசுவாங்க. என்கிட்ட வந்து என்ன தம்பி எப்படி இருக்காடி ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஆனால் என்னென்னா நம்ம போய் நின்னோம் அப்படின்னா நம்ம எதோ எதிர்பார்த்து போய் நிற்கிறோமா, இல்லை எதுக்கு வந்து நிற்கிறான், திடீர்னு இத்தனை வருஷம் மேலே ஒருத்தன் வந்து நிற்கிறானே, ஏதாவது நம்மகிட்ட எதிர்பார்ப்போம்னு யாராவது கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் போய் பார்க்குறத தவிர்த்துட்டோம்.
புரியுது. ஏதோ ஒரு ஆப்ளிகேஷன் மாதிரி போய் நிற்கிறோன்னு, உதவி கேட்டு போய் நிற்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. எனக்கு ஒரு தடவை நினைவு இருக்குது. ஏதோ ஒரு வருஷம், எந்த வருஷம் தெரில, திடீர்னு கூட்டிகிட்டு போனாங்க. அன்னை இல்லம் போகிறோம். மாடிக்கு கூட்டிகிட்டு போய் அவர் ரூமில் அவர் மடியில் என்னை படுக்க வச்சுக்கிட்டார் சிவாஜி சார். மடியில் படுக்க வச்சுட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்டே இருந்தார். என்னமோ சுற்றி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து எழுச்சியும் வந்துட்டோம். இது ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் அக்கா 18வது வயசு ஆனதுக்கு பின்னாடி நகைகள்லாம் திரும்ப கொடுக்கணும், அம்மாவோட நகைகள்லாம் அவங்க கிட்ட இருந்தது. யார்கிட்ட இருந்தது? நடிகர் சங்கம் பொறுப்பில் இருந்தது. அம்மா நகை எதுக்கு சார் அவங்க வச்சுக்கிட்டாங்க? இல்லை எனக்கு இல்ல, அதுதான் நடிகர் சங்கம் நாங்க பொறுப்பா வச்சிருந்து பசங்க மேஜர் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாட்டி தானே உங்களை வளர்க்குறாங்க, அவங்க கிட்டே ஃபர்ஸ்டே கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதான் ஆரம்பத்துல சண்டை வந்ததுன்னு பத்திரிக்கை எல்லாம் போட்டாங்கல்ல. ஓ, அதனால நடிகர் சங்கம் வச்சு நடிகர் சங்கம் தானே எங்களை வளர்க்கறதா ஒரு பொறுப்புல வச்சிருந்தது. ஸோ நகையெல்லாம் அவங்க கிட்ட தான் இருந்தது. அதெல்லாம் வந்து அக்கா ஒரு நாள் 18 வயசு அதுக்கப்புறம் கூப்பிட்டு போயிட்டு நான் போனேனா அப்படிங்கிற நினைவு கூட எனக்கு இல்லை. இந்த ஃபோட்டோவில் நான் இல்லை, அக்கா மட்டும்தான் இருந்தாங்க. வந்து நகையெல்லாம் திரும்பி கொடுத்தாங்க. அன்னைக்கு பேசிட்டு வந்தது தான். படையப்பா ஷூட்டிங் போது நான் போய் அவர்கிட்ட சொன்னேன், மரீனா வந்து நடிகர் சசிகுமாரோட பையன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. சரி, ஓகே, நம்ம யாரையும் தொல்லை பண்ண, அவங்க நடிக்கும்போது ஒரு ஜோனில் இருப்பாங்க, நம்ம யாரையும் போய் தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஓகே. ஸோ படையப்பா ஃபிலிமில் என்னென்னலாம் நடந்துச்சு உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான? இல்லைங்க, அது என்னென்னா அதில் அப்பாவை பற்றி ஒரு ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. எப்படி சொல்கிறதுனா, நான் தேசிய கீதை முடிச்சுட்டு சேரன் சார் தான் எனக்கு அதுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தார் ரவிக்குமார் சார்கிட்ட. நான் நடிக்கிற அந்த படம் நடிக்கும்போது மாப்பிள்ளை மாறிடுவாங்க. அப்பாஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கும். அப்பாஸ் வந்து மாட்டேன்னு சொல்லிடுவார். அப்போ அடுத்த பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கும். அப்போ வந்து அவர் இனிமேல் என் தங்கச்சியோட பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே மாமா அப்படின்னு சொல்லணும். எனக்கு க்ளோஸ் வச்சுருக்காரு கேஎஸ் ரகுமார் சார்கிட்ட. நான் கேட்குறேன், சார் எப்படி சார் அந்த பொண்ணோட கல்யாணம்னு சொல்கிறாங்க, அதுக்கு ஓகே சொல்கிறேன், அப்புறம் திடீர்னு வந்து இந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்கிறாங்க, எப்படி சார் அது அப்படி கேட்டேன்னா அதுக்கு அவர் சொல்கிறாரு, இப்படியே என்னை பார்த்தார், நீ வந்து சசிகுமாரோட பையனா, அவர் ரொம்ப நல்லவரான், அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அப்படியே சொல்லிட்டு போயிடுவியா, ஓகே சொல்லிடுவியா. அதாவது அப்பா பேரை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும் போதில் சரி ஓகே அப்படி இன்டெரக்டாக நம்மளை மிரட்டுறாரானு தெரில. அப்படியே போட்டு ஆனால் என்ன சசிகுமாரோட பையன் நல்லவன், அவர் ரொம்ப நல்லவர், அதனால் நீயும் நல்லவனா, அதனால ஓகே சொல்லுவியா அப்படின்னு. சரி சார் ஓகே சொல்லிடுறேன் சார். ஓகே மாமா. ஓகே சொல்லியாச்சு. ஆமா, ஸோ இது நடந்தது. ஸோ எங்கே போனாலும் இல்லை, ஏதோ ஒரு வகையில் அப்பா பற்றின ஒரு விஷயங்கள் அங்கங்கே நடந்துட்டு இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு தான் எனக்கு அவர்கிட்டக்க ஒரு அவர் நடிக்கும்போது அதெல்லாம் அப்போ கொஞ்சம் பார்த்துருக்கேன். அதோட சரி, மற்றபடி வேறு யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் நம்ம போய் உதவி கேட்குற மாதிரி நின்றுடக்கூடாது. உதவி கேட்டோன்னா அப்புறம் சசிகுமாரோட பையன் வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று வந்துடும். அப்படிங்கிறதுனாலேயே முக்கால்வாசி தள்ளி இருந்து எவ்வளோ எந்த அளவுக்கு ஒரு டக்கரமோடு இருக்க முடியுமோ, எந்த அளவுக்கு நம்ம ஒழுங்காக இருந்துட்டு அப்பா பேரை கேடாமல் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மீடியாவில் அப்பா முன்னாடி மீடியாவில் இருந்திருந்தாலும் நீங்கள் தனியாகவே தான் வந்து அப்பா இருந்து நான் மீடியாவுக்கு வந்திருந்தேன்னா வந்திருப்பானான்னு கூட தெரியாதுல்ல. ஓகே, அந்த ஒரு ஏன்னா நானும் எங்கள் அப்பா மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஏர்ஃபோர்ஸில் தான் ஜாயின் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ என்சிசி ஏர் ஸ்குவாட்ரன் என்சிசி பச்சைபாஸில் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து திடீர்னு பைலட்டிங் கோர்ஸ் பண்ணேன். பைலட்டிங் கோர்ஸ் பண்ணோன்னா அது ஏர்ஃபோர்ஸ்க்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு பைலட்டிங் கோர்ஸ் பண்ணிவிட்டு COPRTRனு ஒரு லைசன்சிங் ஒன்று இருக்குது. அதுக்கு ஆரம்பத்தில் கம்யூனிகேஷன் பிட்வீன் த டவர் இந்த பைலட் காக்பிட்டுக்கும் இந்த டவருக்கும் அந்த இது லைசன்ஸ். கூட ஃப்ளைட் ஓட்டுவார் இல்லையா? இல்லைம்மா, இல்லை அப்பா வந்து இதில் தான் ஆர்மியில் தான் இருந்தார், ஏர்ஃபோர்ஸில் இல்லை. பின்னாடி நம்மளும் இந்த மாதிரி ஆர்மிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை ஒன்று இருந்தது. அப்புறம் ஒரு இயர் ப்ராப்ளம் ஒன்று இருந்ததுனால சரி அது கண்டினியூ பண்ண முடியல. இது எதிர்பார்க்காம வந்தது தான். அது இந்த லைனுக்குள்ளே நான் வந்தது, இந்த ஆங்கரிங் பண்ணது, இந்த மீடியாக்குள்ளே வந்தது அப்படிங்கிறதே சொல்ல வரேன். ஸோ உங்களுக்கு ஆங்கரிங்கிறது பேஷனே கிடையாதா? லைக் ஆக்டிங் அது வந்து இல்லை, என்னென்னா அது அப்போ எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. எனக்கு நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, யூ ஆர் நாட் மேட் ஃபார் திஸ், யூ கேன் டூ பெட்டர், திஸ் இஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ, மார்க்கெட்டிங் இஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ, நீங்கள் ஏன் அது மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ ரீசெண்டாக கூட பாருங்கள், ஒரு பேப்பரில் ஒன்று வந்திருக்கு, சரி இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். அப்போது பாஸ்கரன் சார் தான் இன்டர்வியூ எடுத்தாங்க, அவங்களும் முரளிராமன் சாரும் இருந்தாங்க. ஐ காட் செலக்டட். Okay, so the reason is your wife. Okay.
ஸோ இது வரைக்கும் எத்தனை மூவிஸ் ஆர் சீரியல்ஸ்லாம் நீங்க நிறைய பண்ணியிருக்கீங்க சார்? ஒரு 55 சீரியல் பண்ணியிருக்கேன். 55. 55 தான். சூப்பர் சூப்பர். ஸோ நீங்க இப்போ அப்கமிங்கா ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ல பண்றீங்களா? கம்பேக் கொடுக்குறீங்களா? கம்பேக். ஆமாம், இப்போ நடுவில் என்னென்னா நான் கொஞ்சம் சேனல் ஹெட்டாக ஒரு 9 வருஷம் போயிட்டேன். ஸோ ஒரு சேனலில் நெட்ஒர்க்கில் பெரிய நெட்ஒர்க் இங்கே ஒரு பெரிய இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்ரீலங்காவில் ஒரு சேனல் இருந்தது. அதுக்கு வந்து ஐ வாஸ் பிஸ்னஸ் கம் சிஓ மாதிரி ஒரு பொசிஷனுக்கு அங்கே போயிட்டேன். அதுதான் நான் கேட்க வந்தேன், ஸ்ரீலங்காக்கு எதுக்கு போனீங்க சார்? இதுதான் சக்தி டிவின்னு அங்கே ஒரு டிவியில் அங்கே அந்த மாதிரி ஒரு இதில் போயிட்டேன் நான். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கோவிட்லாம் முடிஞ்சது. அங்கே வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் சரியில்லாமல் போச்சு. அதனால் திரும்பி வர வேண்டியதாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். வந்ததுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கே நான் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறது தெரியும். என்ன தான் சொன்னாலும் நம்ம வந்து ஓகே சார் நான் நடிக்கிறேன் அப்படின்னு நானாக நினச்சிக்கிறேன். நானே போய் 10 பேரை போய் பார்த்தா நான் நடிக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கேங்க. சசிகுமார் பையன் அப்படின்னா உடனே கூப்பிட்டு கொடுத்துருவாங்களா? சசிகுமார் பையனுக்கு நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு நாம் தான் போய் 4 பேர்கிட்ட போய் சொல்லணும். அப்போல்லாம் வந்து நான் எல்லா கம்பெனிக்கும் போய் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன், போய் மீட் பண்ணியிருக்கேன், எல்லாரையும் வந்து இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு கவிதாலயாவில் மின்பிம்பங்கள் கேபிசாத்தில் எனக்கு ரெகுலராக அவங்க சீரியல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சது, வாய்ப்புகள் கிடைச்சது. சிஜே பாஸ்கர் சார் தான் என்னை மர்மதேசத்துக்கு செலக்ட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு ரீசன் வந்து அதில் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் எனக்கு தேவதர்ஷினி சன் டிவியில் இந்த மாதிரி ஒரு ஆங்கரிங் ஸ்கோப் ஒன்று இருக்குது, நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அங்கேருந்து தான் என்னோட இந்த மீடியா கிராஃப் ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே கொஞ்சம் அதெல்லாம் போயிட்டு வந்ததுனால ஒரு பெரிய வேக்கம் மாதிரி ஒன்று ஆச்சு. நான் வந்து இப்போ ஒரு படம் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், ஓஹோ எந்தன் பேபி அப்படின்னு ஒரு படம் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். ஓஹோ எந்தன் பேபி ஹீரோ விஷ்ணு விஷால் ஒரு அவரோட தம்பி ஹீரோவாக லான்ச் ஆகிறாரு. ஸோ அவருக்கு நான் அப்பா, எனக்கு பேர் வந்து கஸ்தூரி மேம் பண்ணுறாங்க. ஓகே.